ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு விர்ச்சுவல் மிஷினில் நம்ம கனெக்ட் பண்ணுறது. ஏன்னா இப்போ நம்ம இது ஒரு வைஃபை கீழே கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஐபி லோக்கல் ஐபி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளால ஒரு ஒரு வாட்டியும் போய் லோக்கல் ஐபி செக் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன் நான். ஸோ நம்ம இந்த விர்ச்சுவல் மிஷின் நம்ம பவர் ஆன் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட விர்ச்சுவல் மிஷின் பார்த்தீங்கன்னா இப்போ பவர் ஆன் ஆயிடுச்சு. ஸோ பவர் ஆன் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம புட்டி மூலியமாக கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இதோட ஐபி கனெக்ட் செக் பண்ணோம். ஸோ நம்ம இதோட ஐபி செக் பண்ணோம்னா இது உள்ள ஒரு ஒரு வாட்டியும் நம்ம லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ லாகின் பண்ணாத நம்மளால செக் பண்ண முடியாது. ஸோ நம்ம இது ஃபஸ்ட்டு லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக எப்படி புட்டியில் நான் லாகின் பண்ணுறேன்னு பார்ப்போம். இதுக்கப்புறமேல் நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஈஸியாக நம்ம இந்த ஐபியை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இது லாகின் ஆனதுக்கப்புறம் இதோட ஐபி நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ அதை நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஐஎஃப் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு அடிங்க. ஸோ இதில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்னல் ஐபி தெரியும். 192 எது 192.168.1. ஸோ இதில் எது பிகின் ஆகுதோ அதான் உங்களோட இன்டர்னல் ஐபி. ஸோ என்னோட எல்லா விர்ச்சுவல் மிஷினையும் நான் என்னோட வைஃபையோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈச் ஒரு ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி ஐபி கிடைக்கும். ஸோ என்னோட நீங்கள் விர்ச்சுவல் மிஷினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செட்டிங்ஸ் வச்சிருக்கேன்னு காமிக்கிறேன். நான் பிரிட்ஜ் நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பிரிட்ஜ் நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஒரு ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஐபி கிடைக்கும். நீங்கள் மொபைல் ஃபோன் கனெக்ட் பண்ணியிருந்தா அதுக்கு தனி ஐபி இருக்கும். ஸோ உங்களோட விர்ச்சுவல் மிஷின் கனெக்ட் பண்ணிருந்தனால அதுக்கு தனி ஐபி கிடைக்கும். ஸோ இந்த ஐபி என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இது இஷ்யூவாக இருக்கும். நான் எப்படி நம்ம புட்டியில் கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம இது புட்டியில் நம்ம லோட் பண்ணிவிட்டு ஸோ யூஸ்வலாக என்னென்னா நம்ம யூசர் நேம் கொடுக்கணும். திங்கிங் மாங்ஸ் என்னோட யூசர் நேமு அட் அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐபி பார்த்தீங்கன்னா திங்கிங் மாங்ஸ் அட் 192.168.1.11. ஸோ இதுதான் உங்களோட ஐபி. ஸோ இந்த ஐபி நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணுறோம். ஸோ இது இதுதான் யூஸ்வல் நம்ம வே நம்ம லாகின் பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் இது பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐபி நீங்கள் ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் மிஷினில் லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐபி என்னன்னு தெரியும். அந்த ஐபி இந்த இடத்த என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணணும். இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 1 வீக் 10 டேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐபி சேஞ்ச் ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் அந்த மிஷின் ரொம்ப நாளாக நீங்கள் கனெக்ட் பண்ணல, இல்லைன்னா நீங்கள் நிறைய இந்த விர்ச்சுவல் மிஷின் சுவிச் ஆஃப் ஆகிருக்கும் போது நீங்கள் வேறு டிவைஸ் நிறைய ஃபோன்ஸ் இதில் நீங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வைஃபைல உங்கள் ஐபி சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் உங்களுக்கு ஐபி சேஞ்ச் ஆகவே கூடாது, நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைவே படக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட செட்டிங்ஸ் நீங்கள் மாற்றணும். ஸோ அதை எப்படி மாற்றுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ என்னால் இதை சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா இந்த மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த மிஷின் பவர் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த இடத்த ஜஸ்ட் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு பவர் ஆஃப் ஆகிடும். பவர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம நெட்ஒர்க்ஸ் போயிட்டு நம்ம பிரிட்ஜ் நெட்ஒர்க்கை நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பிரிட்ஜ் நெட்ஒர்க்கை எடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நேட்னு கனெக்ட் பண்ணும், நெட்ஒர்க் அட்ரஸ் ட்ரான்ஸ்லேஷன். ஸோ இதை கனெக்ட் பண்ணிட்டு இந்த அட்வான்ஸ்டு இந்த ப்ளே பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு போர்ட் ஃபார்வர்டிங்னு இருக்கும். ஸோ இந்த போர்ட் ஃபார்வர்டிங்கில் என்னன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் இந்த ப்ளஸ் பட்டன் இருக்கணும், இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு வேறு நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல, இதோட ஹோஸ்டோட போர்ட் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போதும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் லோக்கல் ஹோஸ்ட் 333ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதை நம்ம எஸ்எஸ்ஹெச்சோட போர்ட்டுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த இது. ஸோ இது பண்ணிட்டு நம்ம ஓகேன்னு கொடுத்துட்டு
திருப்பி நம்ம வந்து ஓகேன்னு கொடுத்துட்டு நம்மளோட மிஷின் வந்து பவர் ஆன் பண்ணலாம். ஸோ பவர் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ நம்மளோட மிஷின் வந்து திருப்பி ரீபூட் ஆயிடுச்சு. ஸோ ரீபூட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் மிஷின் ஒன்று லாகின் பண்ணவே தேவையில்ல. உங்கள் விர்ச்சுவல் மிஷினில் நீங்கள் ஐபியை பற்றி எதுவுமே நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோன்னா வந்து திருப்பியும் நீங்கள் வந்து நம்ம வந்து யூசர் நேமு திங்கிங் மாங்ஸு அட் லோக்கல் ஹோஸ்ட். ஸோ இது வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஐபி கொடுத்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ஐபி கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் உங்களோட யூசர் நேமு அட் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துட்டு நம்ம அந்த போர்ட் ஃபார்வர்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து 3333 வந்து நம்ம வந்து போர்ட் வந்து வச்சிடணும். ஸோ இது வந்து 22ல் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ 3333ல நீங்கள் என்ன போர்ட் நீங்கள் அங்கே செட் பண்ணுறீங்களோ ஃபார்வர்டிங் போர்ட்டு அந்த போர்ட் தான் நீங்கள் வந்து இந்த இடத்த செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன்னு கொடுத்தா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த இதுக்கு வந்து திருப்பி கனெக்ட் பண்ணணுமான்னு கேட்குது. ஜஸ்ட் அக்செப்ட்னு கொடுங்க. அக்செப்ட்னு கொடுத்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மிஷினுக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ உங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களால் வந்து இப்போ அந்த மிஷினுக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பேக் எண்டில் இருக்கிற அந்த ஐபியை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் எந்த டைமு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் சரி, நீங்கள் ஜஸ்ட் அந்த யூசர் நேமு அட் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டா யூசர் நேமு திங்கிங் மாங்ஸ் உங்களோட யூசர் நேம் என்னவோ அந்த யூசர் நேமு அட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட். ஸோ இந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேம் என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு அட் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துட்டு நீங்கள் எந்த போர்ட் வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்னோட செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 3333க்கு வந்து நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். என்னோட செட்டிங்ஸில் ஒரு வாட்டி டபுள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ரன்னிங் மிஷினு. இந்த ரன்னிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா என்னோட நெட்ஒர்க்ஸில் போயிட்டு நான் நேட்டில் அட்வான்ஸில் போயிட்டு போர்ட் ஃபார்வர்டிங் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல 3333 தான் என்னோட போர்ட்டு ஃபார்வர்ட் பண்ணுறேன். இதான் ஹோஸ்ட் போர்ட்டு. அதை வந்து பார்த்தீங்கன்னா SSH போர்ட்டு 22க்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து டபுள் செக் பண்ணீங்க. இதை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் எந்த டைமு நீங்கள் எப்போ நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் இந்த செட்டிங்ஸை சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஜஸ்ட் அந்த யூசர் நேம் அட் லோக்கல் ஹோஸ்ட் அதுக்கப்புறம் என்ன போர்ட் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கீங்களோ 3333 அந்த 3333 போர்ட் கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் ஜஸ்ட் எப்போ வேணாலும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு வாட்டி அந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே போயிட்டு அந்த ஐபி சேஞ்ச் ஆகுமா சேஞ்ச் ஆகாதா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இதான் வந்து ஒரு சிம்பிளான வே. நீங்கள் வந்து ஒரு ஐபியை பற்றி நீங்கள் கவலைப்படாத நீங்கள் வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷினில் புட்டியை வச்சு இதான் ஒரு ஈஸியஸ்ட் வே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.